அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா, வருகின்ற ஆகஸ்ட் மாத பலன் 12 ராசிகாரர்களும் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி அம்மன் அருள் டிவில பார்க்க போறோம். தொடர்ந்து நம்முடைய அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். அனைத்து விதமான கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். நிறைய பேர் நம்முடைய அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதக எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. நம்ம அம்மன் அருள் டிவியை பார்க்கிறாங்கன்னா இவங்களுடைய துன்பங்கள் விலகணும். அதான் இந்த அம்மன் அருளுடைய டிவி சேனலுடைய நோக்கமே. நம்முடைய ஆன்மீக சிந்தனை நல்லபடியாக வந்து சேரணும். இப்ப இந்த ஆகஸ்ட் மாசம் எப்படிப்பட்ட பலனை பார்க்க போறோம், என்ன ராஜ யோகத்தை நம்ம பார்த்து பயணிக்க போறோம், இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமான காலம்னா இந்த மாசத்துல இருக்குது. பொதுவா பாருங்க, இந்த மாசத்துடைய வரக்கூடிய விசேஷம் பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாசம் 4ஆம் தேதியே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விசேஷம்னா ஆடி அமாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இறந்த முன்னோர்களை நினைச்சு வழிபாடு பண்ணக்கூடிய காலகட்டம் அந்த ஆடி அமாவாசைம்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் தேதி ஆடி பெருக்கும்பாங்க. இந்த பெண்களுக்கு எல்லாம் தாலி பெருக்கி போடுவாங்க பாத்தீங்களா. இது வந்து ரொம்ப விசேஷமாக எல்லா அம்பாள் கோயிலையும் பாருங்க, இந்த ஆடி மாசம் ஃபுல்லாவே இந்த அம்பாள் கோயிலை எடுத்துக்கணும். இது ரொம்ப விசேஷமா இருக்கு. ஆகஸ்ட் மாசம் 3ஆம் தேதி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் 7ஆம் தேதி ஆடிப்பூர திருவிழா மிக விசேஷமாக எல்லா இடத்துலையும் நடக்கும். இதுலயும் எல்லாருமே பெண்கள் எல்லாமே இந்த அம்பாளை வழிபாடு பண்ணி எல்லாமே அனுகூலத்தை தேடிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரலட்சுமி விரத பூஜைங்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும். ஆகஸ்ட் மாசம் 16ஆம் தேதி இது வந்து முக்கியமான ஒரு விசேஷமான ஒரு பண்டிகை ஆகிறது. அடுத்து ஆகஸ்ட் மாசம் 19ஆம் தேதி ஆவணி அவட்டம்பாங்க. அதுவும் ரொம்ப விசேஷமாக இந்த மாசத்துல ஒரு விசேஷ காலங்கள். மூர்த்தத்தின பாத்தீங்கன்னா ஒரு 2 மூர்த்தங்கள் உங்களுக்கு வருது. பொதுவா பாருங்க 2 மூர்த்தம் தான் வருது ஆகஸ்ட் மாசம். அதாவது 22ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு சுப மூர்த்தங்கள் வருது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 23ஆம் தேதி ஒரு சுப மூர்த்தங்கள் வருது. இந்த 2 மூர்த்தம் மட்டும்தான் இந்த மாசத்துல வரக்கூடிய மூர்த்தங்கள். அதே மாதிரி 14ஆம் தேதியும் ஒரு மூர்த்தம் சுப மூர்த்தம் வருது. 3 மூர்த்தங்கள் இந்த மாசத்துல பொறுத்தவரை இந்த ஆகஸ்ட் மாசம் வருது. இந்த ஆகஸ்ட் மாசம் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் இணையக்கூடிய மாசம் இந்த ஆகஸ்ட் மாசம். ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இதை எல்லாருமே பாருங்க. ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் நான் எல்லா இதுலயுமே அதை டீட்டெயிலா கொடுத்துருக்கேன். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மீனராசி என்பர்களே, பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய 12வது ராசி தான் மீனராசி. இந்த ராசி பாருங்க, பொதுவாக பயங்கரமாக திங்க் பண்ணக்கூடிய ராசி மீனராசி. இந்த ராசிக்காரங்க நல்லா யோசிப்பாங்க. ஏன்னா இந்த ராசியுடைய அதிபதி யாருன்னா குரு பகவான். எந்த வேலையும் சரி நல்லா நிதானிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணி அந்த காரியத்தை வெற்றி அடையக்கூடிய நபர்கள் மீனராசிக்காரங்க. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், யாருக்கிட்ட எப்படி சிந்திச்சு எப்படி வெற்றிய காரியத்தை சாதிக்கணுங்கிற சிந்தனை பயங்கரமா இருக்கும் மீனத்துக்கிட்ட. ஏன்னா இது மோட்ச ராசிங்க. பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணுவாங்க எல்லா விஷயத்திலையும். இவங்கள மாதிரி யாரும் ஆராய்ச்சி பண்ண முடியாது. மீனராசியை பொறுத்தவரை பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணுவாங்க. சயின்டிஸ்ட்னா பாருங்களேன், மருத்துவர், சயின்டிஸ்ட், ஆசிரியர், இது எல்லாமே பாருங்க இந்த லக்னமா இருப்பாங்க, இல்ல இந்த ராசியா இருப்பாங்க. பொறுமையா எந்த வேலையெல்லாம் பாக்குறாங்களோ இவங்க எல்லாருமே மீனராசிக்காரங்க தான். எதுலையுமே அலட்டிக்க மாட்டாங்க. நிதானிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணி ஒரு காரியத்துல இறங்குவாங்க. அதுதான் மீனம். அதான் அதனுடைய மீனோடைய சிம்பிளே கொடுத்துருக்காங்க. மீன் எப்படி ஒரு இடத்துல ஓடும் ஒடியாரும், அது மாதிரிதான் அவங்களுடைய சிந்தனை.
அவருடைய மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு வரக்கூடிய மாற்றத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனுக்குள்ள தான் கொண்டு போகிறேன். இப்போ மீனராசியாக இருப்பீங்க, ஆனால் லக்னங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒரே லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்னம் மாறுபடும். ஒருத்தர் காலையில் பிறப்பார், மதியம் பிறப்பார், இரவு பிறப்பார். அப்போ லக்னங்கள் மாறும்போது அவங்களுடைய ஜாதக பிரகாரம் திசா புத்திகள் மாறுபட்டு வரும். சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் உனக்கு இந்த பலன் இருக்குப்பா, இப்போ உங்களுக்கு யோகம் இருக்கும், இந்த பையன் பிறந்தப்பறம் யோகம் வரும், இதில் இந்த யோகத்தை பார்க்க போறீங்க, இப்போ கொஞ்சம் கவனமா இருங்க இந்த நேரத்தில் அப்படிப்பாங்க. அப்போ ஜாதகத்தில் திசா புத்தி நல்ல கிரகம் நல்ல அமைப்பில் இருக்கும். லக்ன அடிப்படையை வச்சு நம்மளுடைய உடம்புல 9 நவகிரக கோள்கள் இயங்குது. நம்ம உடம்புல 9 கிரகம் இறங்கும். ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு பாவகத்தை எடுத்துக்கும். அந்த பாவக ரீதியாக தான் அந்த பலனை கொடுக்கும். குடும்பத்துக்கு, வருமானத்துக்கு, மனைவிக்கு, வேலைக்கு, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் ஒரு இடத்துக்கும். அது உங்கள் லக்னத்தை வச்சு தான் சொல்ல முடியும். அதனாலதான் பொது பலன் எல்லா வீடியோவும் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். நம்ம உடம்புல 9 கிரகம் இயங்குது. அது எந்த கிரகம் யோகமோ அந்த யோகமான கிரகத்தை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணிவிடணும். எது பலவீனமோ அதுக்கு பரிகாரம் பண்ணணும். அதுக்கு தான் நம்முடைய முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள், ரிஷிமார்கள் நிறைய ஸ்தலத்தை கொடுத்தாங்க. பரிகார ஸ்தலத்தை. இந்த கோவிலுக்கு போனா இந்த பாதிப்பை குறைச்சிக்கலாம், அதுக்கேற்றாலும் பயணிக்கும் போது கண்டிப்பா வெற்றியாகும். பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்கிறது பரிகாரத்துல இருக்குது. அப்படி பண்ணிக்கலாம். அதனாலதான் நான் பொது பலன் எல்லா வீடியோலும் கொடுப்பேன். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க. ஏன்னா மீனராசிக்காரங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க, நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. நான் அனைவருக்கும் சொல்றேன், பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது. நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. நம்ம கொடுக்குற எதுவுமே யாருமே கர்ம வினை இல்லாம பிறக்க முடியாது. எல்லாத்துக்கும் கர்ம வினை கொடுத்துருப்பாரு. அதுக்கேற்றாலும் பயணிச்சு போகும்போது கண்டிப்பா வெற்றியை பார்க்கலாம். அதனாலதான் பொது பலன் எல்லா வீடியோ கொடுப்பேன். இப்போ உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 17க்கு அப்புறம் என்ன மாற்றத்தை பார்க்க போறோம், இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும். இப்போ கிரகம் இப்போ எங்கெங்கே சஞ்சாரம் செய்யறாங்க பார்ப்போம். உங்கள் ராசி வந்து பாருங்க, ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. அடுத்து 3ஆம் பாவத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் 5ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. 12ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானுங்கிற கிரகம் சஞ்சாரம் செய்யறாங்க. இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து பயிற்சியாகி 6ஆம் பாவத்துக்கு சொந்த இடத்துக்கு வர்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஒரு சிலதுக்கு அப்புறம் 4ஆம் பாவத்துக்கு போயிடுவாரு. மற்ற கிரகம் எல்லாம் அதே அமைப்புலதான் இருக்கும். என்னை பொறுத்தவரையும் பாருங்க, மீன ராசியை பொறுத்தவரை ராசி அதிபதியானவர் குருமங்கல யோகத்துல அழகா உட்கார்ந்துருக்காரு. பயங்கரமான யோகத்துல குருமங்கல யோகத்துல சிறப்பா இருக்கிறாரு. அதனால நிறைய பேருக்கு இந்த குருமங்கல யோகம், யார் ஜாதகத்துல குருவும் செவ்வாய் நல்லா இருக்கோ பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துரும். எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுக்கும். ஏன்னா மீனராசிக்காரங்க இந்த 7 சனியில ரொம்ப அடி வாங்கிட்டாங்க, நிறைய கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில. என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்திச்சுங்க. பல பேர் லைஃப்ல நிறைய ஒரு தடைகள், தாமதங்கள், போட்டிகள், போராட்டங்கள், அவமானங்கள், பிரச்சனைகள், இது மாதிரி நிறைய சந்திச்சாங்க. ஏன்னா இந்த ராசி அதிபதி சுக்கிர வீட்டுல இருக்கிறனால, பகை வீட்டுல போய் இருக்கிறதுனால நிறைய தடைகளை பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாம குடும்பத்துக்காக எல்லாமே இப்ப இழக்கக்கூடிய செலவை நிறைய பாக்குறாங்க. மீனராசி பாருங்க, கண்டிப்பா குடும்பத்துக்காக நிறைய செலவை பாக்குறாங்க. ஒன்னும் பண பிரச்சனை, வருமான பிரச்சனை நிறைய பேருக்கு வந்திருக்கும், வேலை பிரச்சனை, அப்புறம் பாத்தீங்கன்னா உத்தியோகத்துல இடமாற்றம். இப்ப வெளிநாட்டுல வேலை பாக்குறாங்கன்னா கண்டிப்பா மாற முடியல, வேற கண்ட்ரிக்கு போக முடியல, எல்லாமே ஓகே ஆயிடுச்சு, ஒரே ஒரு சைன் பண்ணா நான் வெளிநாட்டு போயிருவேன். கண்டிப்பா அதெல்லாம் தடைப்படுது எல்லாத்துக்குமே. வேலை உத்தியோகம் சரியா இல்லை, லாப வருமானம் வர வேண்டிய பணம், எதுக்காச்சும் ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணி வச்சிருக்கேன், அந்த பணம் வரல, அப்படியே ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அரசாங்கம் மூலம் சரியா இல்லை, அரசியல்வாதிகள்லாம் சரியா இல்லை, பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல கலகம், படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மை, இது மாதிரி நிறைய ஒரு தடைகளை கொடுத்து உங்களை அப்படியே தாமதப்படுத்தி இந்த கிரக சனியானது ஒரு சில பேருக்கு, சனி பகவானும் சரியில்லைன்னா நிறைய பேருக்கு நான் சொன்ன மாதிரி நடந்திருக்கும். கிரக சனி பகவான் ஜாதக அமைப்புல சரியில்லாத நபர்கள்லாம் பாருங்க, நான் சொன்ன விஷயம் மாறாது.
ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துகிட்டே இருக்காங்க. லைஃப்ல எதுவுமே ஒரு திடமா பிடிக்க முடியல மீன ராசிக்காரன். சில பேருக்கு இந்த 7 சனி வந்த பிறகுதான் யோகத்தையே கொண்டு வந்து காட்டியிருக்கோம். வெளிநாட்டு யோகத்தை கொடுத்துருக்கோம், அள்ளி கொடுத்துருக்கோம், பணத்தை கொடுத்துருக்கோம், வருமானம் கொடுத்துருக்கோம், எல்லாமே கொடுத்துருக்கோம். ஆனா ஒவ்வொருத்தருக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். ஒருத்தர்னா பிறந்ததுலேருந்து கஷ்டப்படுறாரு மீன ராசிக்காரன். அப்ப பாத்தீங்கன்னா ஜாதகத்துல கிரக அமைப்பு எதுவுமே சரியா இல்லை அவங்க பிறந்த நேரம் பிரகாரம் பார்க்கும்போது. அப்ப இந்த காலகட்டம் பாருங்க, இந்த ஆகஸ்ட் மாசம் பொறுத்தவரை பாருங்க, பொதுவா சனி பகவான் 12ஆம் இடத்துல வக்கரமாறது எனக்கு நல்லது. இந்த விரயசனிங்கிறது விரயசனி ரொம்ப அதிகமா பாதிக்காது. விரயசனி காலத்துல சனி பகவான் 12ஆம் இடத்துல வக்கரமாறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு கெட்ட பலனை இங்க சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நிறைய நல்ல பலனை பார்த்துடலாம், சூப்பரான பலனை பார்க்கலாம், தடைகளே இருக்காது, உடைச்சிடலாம். தடைகளை உடைக்கக்கூடிய நேரம் வரும் உங்களுக்கு. எது வந்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய யோகம் வந்துடும். அப்ப நிறைய நல்ல பலனை கண்டிப்பா உங்களுக்கு அமைச்சு கொடுப்போம். ஏன்னா இந்த ராகு வந்த பிறகு ரொம்ப கஷ்டப்படுறீங்க மீனராசிக்காரன். ஏமாற்றம் தான் வாழ்க்கையில, எதை தொட்டாலும் ஏமாற்றம் வந்துடும். ராகு யாரெல்லாம் யோகமா இருந்தா பெரிய அளவுல கொண்டு போயிடும் ராகு. இதே யோகம் இல்லாதவங்க எல்லாம் பாருங்க பயங்கர கஷ்டப்படுவாங்க நிறைய பேருக்கு. இனிமேல் அந்த கஷ்டங்கள் குறையும். ஏன்னா அந்த குருமங்கள யோகங்கிறது உங்களுக்கு பயங்கரமா இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் குருமங்கள யோகம் பயங்கரமான ஒரு பலனை கொடுக்குறாரு. எதிர்பார்க்காத அளவுக்கு சரியாந்திர யோகம், வாழ்க்கையில எதிர்பார்க்காத யோகம். நிறைய பேர் பாருங்க, நகை பணம் சேமிப்பு வருமானம் யாருக்குமே குறையாதுங்க, குறையவே குறையாது. கண்டிப்பா இப்ப 1 ரூபாயாச்சும் தங்கமாச்சும் வாங்குவாங்க, இல்ல நகை கடையில தங்க ஏதாச்சும் ஒரு அடவு வைப்பாங்க, அப்படிலாம் சொல்லலாம். கண்டிப்பா ஏதோ ஒரு பணம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த குருமங்கள யோகம். சேமிப்பு பண்ணுங்கிற என்ன மைண்ட்ல ஓடும், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப வருமான இன்கம் சேமிப்பு கண்டிப்பா உண்டு. இந்த குருமங்கள யோகத்துல அழகா அற்புதமா அமைச்சு கொடுக்குறாரு. இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, எல்லா யோகமும் அழகா இருக்கும். கோர்ட்டு கேஸ் எப்படிப்பட்ட வழக்கா இருக்கட்டுமே, எல்லா வழக்கையும் தூக்கி அடிச்சு உங்க பக்கம் வெற்றி ஆக்கக்கூடிய நேரம் வரும். ஜாதகத்துல எப்படி நல்லா இருக்கணும், யார் நல்லா இருக்கணும், குரு நல்லா இருக்கணும், இந்த செவ்வாய் நல்லா இருக்கணும், சனி பகவான் நல்லா இருக்கணும். 3 கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா இப்ப எப்படிப்பட்ட வழக்கு கோர்ட்டு கேஸா இருந்தாலும் சரி நீங்க ஜெயிப்பீங்க. இந்த டைம் வரும், வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும். படிப்பு கல்வியை தைரியமா பயணிங்க. கல்வியில எதிர்பார்க்காத அளவுக்கு சாதிக்கலாம் மாணவ மாணவிகள். ஏன்னா பாக்கிய அதிபதியோட சேர்ந்து குரு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. 9ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டு பேச்ச கொடுக்கக்கூடிய கிரகத்துல உட்காந்துருக்க. படிக்காம நீங்க இருக்க முடியும்? இப்ப வேகமா பேசுவீங்க, வேகமா படிப்பீங்க, எல்லா விஷயம் வேகமா ஆக்டிவேட் பண்ணுவீங்க. உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும், அதை வெளியில கொண்டாங்க. மாணவ மாணவிகள்லாம் சூப்பரா இருக்கும். இப்ப எழுதுனங்க அரசாங்க எக்ஸாம், எப்ப அந்த கரெக்டா ஜூன்ல, அதாவது ஆகஸ்ட் மாசம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் 6ஆம் இடத்துக்கு இறங்கிட்டாருன்னா கண்டிப்பா அரசாங்க எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிருங்க. உங்க லக்னத்தோட சூரியன் இருக்கணும், ஜாதகத்துல இருந்துட்டு அரசாங்க வேலை எழுதுங்க. கண்டிப்பா அரசாங்க வேலை 100% கிடைச்சே தீரும். நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பாரு. ஏன்? பாக்யாதிபதி 4ஆம் பார்வையாக பார்க்கிறார் சூரியனை. உங்க பேச்சுக்குள்ள கிரகம் பார்க்குது. அப்ப கிடைக்குமா கிடைக்காத வேலை உத்தியோகம்? 100% அரசாங்க வேலை கிடைக்கும். தனியார் நிறுவன வேலை பார்க்கறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். இது எல்லாமே மீனராசிக்கு அழகா அப்படியே ஸ்மூத்தா கொடுப்பாரு. சனி நல்லா இருக்கணும் ஜாதகம், அதை மட்டும் பார்த்துக்குங்க. மற்ற டைம் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கு. பொருளாதார வளர்ச்சி, படிப்பு, கல்வி, திருமண வாழ்க்கை உள்ள பிரச்சனைகள் எல்லாமே சரி பண்ணி கொடுப்பாரு. வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய நம்பர்லாம் பாருங்க, இப்ப வேலை மாறிதான் ஆகணும். ஆல்ரெடி வேலை பறி போயிருக்கும், இப்ப வேலை மாற்றம் உங்களுக்கு வரும். அது நல்ல ஒரு மாற்றமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலையிட மாற்றம் நல்ல ஒரு அனுகூலமா வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் சரி, இங்க உள்ளூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் சரி, நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. ப்ரொமோஷன் தேடி வரும். தந்தையோட சொத்து, தாயோட சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. தொழில புதுசா ட்ரை பண்ணக்கூடிய நபர்கள், தொழில்ஸ்தான அதிபதி யாருன்னா உங்களுக்கு குரு பகவான் தான். அவர் தான் 2ஆம் வீட்டை சேர்ந்துட்டாரு. 2-10 தான் தொடர்பு வருது. அப்போ தொழில ஆரம்பிக்கலாமா வேண்டாமா? தைரியம் ஆரம்பிங்க. தொழில மிகப்பெரிய லாபம் இருக்கும் மீனராசி. அப்ப தொழில மிகப்பெரிய லாபத்தை கொடுக்குறாரு. நல்ல ஒரு மாற்றம் வருங்க. கண்டிப்பாக இந்த குருமங்கள யோகம் அந்த யோகத்தை கொடுத்துரும்.
வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, பெண்களுக்கு எந்த வேலை இருந்தாலும் சரி நல்லா இருக்கும். ஆசிரியர் வேலை, மெடிக்கல் ஃபீல்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருத்துவத்துறை, டெய்லர் வேலை, எல்லாமே பாருங்க நல்ல ஒரு கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வேலை, இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு. லாட்ரி யோகம், திடீர்னு லாட்ரி யோகம் கண்டிப்பாக 100% நிறைய பேர் கிடைச்சிடும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு. மீனராசியை பொறுத்தவரை நல்ல டைமிங் சூப்பரா இருக்கு லாட்ரி யோகத்துக்கு. இப்ப நம்ம நட்சத்திர பலன் பார்ப்போம். முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம். ரொம்ப பொறுமையா இருப்பீங்க, ரொம்ப அமைதியா இருப்பீங்க, அனுசரிச்சு போவீங்க, விட்டு கொடுத்து போவீங்க, தன்மையான குணம் இருக்கும், தங்கமான குணம் இருக்கும், நல்ல ஒரு டேலண்டான குணம் உங்கள்ட்ட உண்டு. இனிமே பாருங்க, நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே ஒரு வெற்றி பதையா வருது. எந்த காரியம் எடுத்தாலும் சரி உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும். அந்த புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இனிமே ஒரு தைரிய குணம் வரும். ஏன்னா செவ்வாயோட சேர்ந்துட்டாரு இந்த குரு. அப்ப அந்த குருமங்கல யோகத்துல இருக்கனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வீடு கட்டுறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் உண்டு, உத்தியோகத்துல உயர் பதவியை பார்க்கறது, ப்ரமோஷன் ஆகிறது, இது எல்லாமே நல்ல ஒரு பண்ணி கொடுக்குறாரு, நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு. தொழில லாபத்தை பார்க்கறாரு, தொழில லாபம் வரும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், மாமனார் மாமியோட சொத்துக்கள் கிடைக்கும். இப்ப நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வரும் இந்த புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வாழ்க்கையில சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள், நிறைய அவமானங்கள், நிறைய பிரச்சனைகள், இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான். கடுமையா உழைக்கிறாங்க, உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல. என்னடா லைஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் மைண்டை ரொம்ப குழப்பத்துக்கு உள்ளாகிட்டாங்க. இனிமே இந்த குழப்பங்கள் நீங்களும் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. நிரந்தரமான வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கும், லாபம் கிடைக்கும், வருமானம் இருக்கும், தொழில உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுப்பார், ப்ரமோஷனை கொடுப்பாரு. வெளிநாடு யோகம் வருது, வெளியூர் யோகம் வருது, படிப்புகளில் மாற்றத்தை கொடுக்குறாரு, அரசாங்க வேலை வருது, அரசாங்கம் மூலம் அணுகுல அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க, தலைமை பொறுப்பு, தன்மானம் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது எல்லா யோகமும் அழகா அமைச்சு கொடுக்குறாரு உத்திராடத்துல பிறந்தவங்க. அடுத்து ரேவதியில பிறந்தவங்க, இதுலையுமே புத்திசாலி குணம் இருக்கும், நல்ல டேலண்டான குணம் இருக்கும், இதுலையுமே அனுசரிச்சு போவாங்க, விட்டு கொடுத்து போவாங்க, தன்மையான குணம் இருக்கும், தங்கமான குணம் இருக்கும். இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது. நிரந்தரமான வேலை உத்தியோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அரசாங்க உதவிகள் கிடைக்குது. படிக்கக்கூடிய மாணவன் எல்லாம் சூப்பரா இருக்கு, படிப்பு கல்வியில வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயம் அனுகூலமா இருக்கு. தலைமை உறுப்பு தேடி வருது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது எல்லா யோகத்தையும் அமைச்சு கொடுக்குறாரு. நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே சூப்பரா இருக்குது. திருமணத்தில் உள்ள கலகல் தடைகள் நீங்குது. எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய டைம் வருது. ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. கமிஷன் ஏஜென்சி எல்லாமே லாபத்தை பாக்குறீங்க. நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது. வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் மீனராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.